ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு ரைஸ் ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி சாதம் தான். இதை நான் வந்து பிரியாணி ஃப்ளேவரில் இன்றைக்கி நான் அந்த தக்காளி சாதம் சமைச்சிருக்கிறேன். என்னோடய செய்முறை எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இது முழுப்பரிசி, இது பழைய அரிசி. நல்லா வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா நின்று வேகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது 3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டோன்னா ரைஸ் சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம் தான். நெய் சேர்க்காமலேயும் இந்த தக்காளி சாதம் செய்யலாம். இப்போ நான் முதல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெய் சேர்க்கறதால நான் ஒரு குழிக்கரண்டியும் மறுபடியும் ஒரு 1/4 குழிக்கரண்டியும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துடலாம். பட்டை கிராம்பும் எண்ணெயில் வறுபட்டு வாசனை வரும்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். நம்ம முதல்ல எண்ணெயிலே சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சோம்பு சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வர இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அம்மியில் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டு தக்காளி சாதம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கும் போதே நம்ம தக்காளி சேர்த்து வதக்கி விட்டு இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்தேன். அதே போல் 6 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்குறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கி வரணும். அது கூடவே வெங்காயமும் சேர்த்து வதங்கி வந்துடும்ன்றதுக்காக தான் நான் கண்ணாடி பக்கம் இருக்கும்போதே தக்காளியை சேர்த்துருக்குறேன். இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதோடைய மேல் தோல் சுருங்கி நல்லா தக்காளி குழையாக வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். தக்காளி சேர்த்து அந்த மேல் தோல் சுருங்கி வதங்கி வர இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். புதினா தழையை அதிகமாக சேர்த்து செய்யும்போது புதினா தழையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட மேல் தோல் சுருங்கி உள்ளே இருக்கிற சதப்பகுதி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா தக்காளி வந்து ஓரளவுக்கு குழஞ்சி வெந்து வந்திருக்குது பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கணும். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், கிராம்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற ரைஸுக்கு பச்சை மிளகாய், மிளகாத்தூள், கிராம்புடைய காரமே போதுமானது. இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடணும். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்குது. மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுறேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். தக்காளி சுத்தமாக கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோன்றதால நம்ம 1க்கு 2 தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கிற சுடு தண்ணி தான் நம்ம இதில் சேர்க்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்குது. வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வந்திருக்குது பாருங்கள்.
இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு தக்காளி சாதம் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம். நான் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை சேர்த்துடலாம். புதினா தழை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி மறுபடியும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்க்குறேன். அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் வதங்குற நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்குது. நம்ம புழுங்கல் அரிசியில் தக்காளி சாதம் செய்யும்போது நல்லா அரிசியை நல்லா ஊற வச்சு இந்த ரைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டே இந்த புழுங்கல் அரிசியில் செஞ்சாலும் இருக்கும். அடுத்து இதில் உப்பு சேர்த்துலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதித்து வரும்போது ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக தான் செக் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த உப்பு சரியான அளவாக இருக்குது. ஒரு வேளை காரம் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கான காரத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வந்தாலே புழுங்கல் அரிசியில் செய்கிற இந்த தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 3 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்குறதும் ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். ரைஸ் பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் உதிரியாக அளவாக வெந்து வந்திருக்குது. இதை போல் புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். அதுவும் பழைய அரிசியாக இருந்தால் ஊற வச்சு செய்யணும். புது அரிசியாக இருந்தால் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணும். குக்கர் ஓப்பன் செய்யும்போது பிரியாணி எந்த அளவுக்கு வாசனை இருக்குமோ அதே வாசனையோட இந்த தக்காளி சாதம் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்தது. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஈஸியான தக்காளி சாதம் ரெசிபிக்கு ஒரு உருளைக்கிழங்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலே சுவையாக இருக்கும். என்னோட இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.